கொண்டாட்டம் 2022. கருத்தினில் வைத்து கதியன பணிந்திடுவேன். இன்னைக்கு நம்மளுடைய இந்த அருமையான நிகழ்வு நம்முடைய குமுதம் ஸ்நேகிதி நடத்தக்கூடிய ஆஹா கொண்டாட்டம் 2022 குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைப்பதற்காக திருமதி சுபாஷினி ஐபிஎஸ் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர், நம்மளுடைய இந்த மேடைக்கு உங்களுக்காக பலவிதமான அற்புதமான பாடல்களை தர்றதுக்காக திரு யூகே முரளியின் இன்னிசை மழை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓராசி சுகம் சுகம் மதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோவை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொங்கு பாரம்பரிய உடைகளோட ஒரு ஃபேஷன் வாக் பண்ண போறாங்க. அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெற்றியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. கொஞ்சம் நக்கலான பேச்சு, கொஞ்சம் குழும்பு குழும்பு, ஆனா பொண்ணு கிட்ட மீற மாட்டோம் மரபு மரபு, அட உழைப்புல நாங்க எல்லாம் எறும்பு எறும்பு. பாரம்பரிய கலைகளை வந்து மேடைக்கு எடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அதாம்மா அந்த கோயம்புத்தூர் குசும்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்கிட்ட ஃபேஷன் வாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லாம் சரியான டான்ஸு. பட் இப்போ நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க வேண்டிய நேரம். விமென்காக நமக்காக ஒரு ப்ரோக்ராம், நம்ம திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கும் போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே ப்ரெசென்ட்டில் இருக்கிறது வந்து உங்களோட ஆர்வம், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட டேலண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ முன்னெடுத்து வந்திருக்கீங்கன்றதே ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடக்கணும். விமென் ஆர் ஜென்ரலி கலர்ஃபுல். மென் இருக்கிற ஒரு ஃபோரம் கூட இப்படி கலர்ஃபுல்லாக இருக்காது. So Women Forum is always colorful and also we possess multiple talents. அந்த டேலண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு தீனி கொடுக்குற மாதிரியான ஒரு வழி கொடுக்குற மாதிரியான ஒரு டே இன்னைக்கு இருந்திருக்கு. உங்களோட குழந்தைங்க என்ன படிக்க விருப்பப்படுறாங்களோ அதை தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் காலேஜில் ஸ்கூல்லையோ சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் தான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் நிறையா குழந்தைகளை பார்க்குறேன். என் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்க, அதனால் நான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன், இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்தேன், அப்படி ஒரு கோர்ஸை சொல்கிறாங்க. அந்த காலம் போயிடுச்சுங்க. இப்போ நாங்கள்லாம் இருக்கிறப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதான் நான் படித்தேன். இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது.
அம்மா நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட ஃப்ரெண்டாக பழகி என்ன படிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக பேஷனேட்டாக அதை படிப்பாங்க. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய் லட்சணமாய் பட்டாடையில் வந்தாய் பார்த்தாய் வென்றாய் என்னை லட்சத்திலே ஒருத்தியாய் வந்தாய் பார்த்தாய் வென்றாய் என்னை. சாமுத்திரிகா பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சி பட்டு சாரி சொல்லுங்க. அது எனக்கு அம்மா நான் சொன்னா அது தப்பா போய்டும் நினைக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் சரியா வரவே சாரி மாட்டேங்குது. ட்ரேப்பிங் அப்படின்னா என்ன? கட்டி காமிப்பாங்க. எப்படி ஓ, இப்ப காட்டணும்? அதுக்கு இங்கிலீஷ்ல வேற சொல்ல ஆரம்பிச்சாங்களா? புடவை கட்டுறது எப்படின்னு சொல்றதுக்காக போத்தீஸ்ல இருந்து நம்ம ஜெஃபின் வராரு. வேர் இஸ் மிஸ் ஜெஃபின்? அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் நம்ம வந்து ஒரு ஜாய் ஆலுகாஸ் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. அது எதுக்கு என்னன்னா, கொடுக்குறீங்க அது? இது வந்து என்னன்னா ஒரு ஜாயஸ் மொமெண்ட் அப்படின்னுவாங்க. வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னங்கிறத அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. ஓகே, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஜாய் ஆலுகாஸோட கொண்டாட ஆமா. போறோம். என்னுடைய மகிழ்ச்சியான தருணங்கிறது என் பொண்ணு பிறந்த நாள் தான். ஆஹா. ஏன்னா 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து படுத்து தூங்க முடியாது, உட்கார முடியாது. 9 மந்த் வரைக்கும் விடாமல் வாந்தி மயக்கம். அவள் பிறந்தது வந்து ஒரு பெரிய மறுபிறப்பு மாதிரி. 2-3 அபார்ஷன் ஆகி அதுக்கப்புறம் பாப்பா வந்து கன்சீவ் ஆகி பிறந்தா. பொண்ணு வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டபோது எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து என் ஒய்ஃப் தான் வேணும், குழந்தை இல்லாட்டியும் பரவாயில்ல ஒய்ஃப் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து ஆயுதம் போட்டு எடுத்த குழந்தை வந்து என் பொண்ணு சிவாஞ்சலி. அந்த தருணம் வந்து நான் அந்த மயக்கத்திலேயே என் பொண்ணை பார்க்கும்போது அப்போ தான் நான் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த தருணம் என் உலகத்தில் வேறு எந்த மகிழ்ச்சியும் எனக்கு இது வரைக்கும் அந்த தருணத்தில் கிடைத்த மகிழ்ச்சி வந்து எனக்கு வேறு எப்பயுமே கிடைச்சதில்லை. And this joyous moment goes to, it's undoubtedly என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த சந்தோஷம் வந்தாலும் அது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப பெருமையா எமோஷனலா சொன்ன the joyous moment goes to முகப்பிரியா. guys நாளைக்கு ஏன் புது பைக் வர போகுது? Great. அப்படினா I will come with Ron every day. இன்சூரன்ஸ் இருக்கா? நீ என்ன நினைக்கிற? இன்சூரன்ஸ் பியூசி எல்லாம் இருக்கு. நான் சியாவுக்கு லைஃப் இன்சூரன்ஸை பத்தி சொன்னேன். ஜோக்ஸ் அபார்ட் கைஸ், ஆனா இன்னைக்கு மகிழ்ச்சி நாளைக்கு துக்கம் ஆயிடக்கூடாது. Seriously, life insurance அவசியம். LICயின் புதிய ஜீவன் ஆனந்த் தருகிறது டபுள் பலன். மெச்சூரிட்டியில் கிடைக்கும் ஃபுல் பேமெண்ட், அதோடு ஆயுள் முழுவதும் லைஃப் கவர் நீடிக்கும். ஏய் ஹலோ, இன்சூரன்ஸ் இருக்கா? குமுதம் சிநேகிதியின் இந்த ஆஹா கொண்டாட்டத்தின் பகுதியாக LIC இணைந்திருப்பது
கட்டாயமாக எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தந்திருக்கிறது. எல்ஐசி இந்த நிகழ்வில் மட்டும் அல்லாமல் உங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கிறது. நாட்டின் வளர்ச்சியின் எல்ஐசி பங்கு அனைவரும் அறிந்ததாகவே இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஒரு இனிய ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே குறிப்பாக பெண்களுக்கு ஒரு ஓய்வு மட்டும் அல்லாமல் அவர்கள் திறமையை காட்டும் விதமாக இந்த கொண்டாட்ட நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. அதில் நாங்களும் ஒரு பங்குதாரராக இருப்பதிலே பெருமைப்படுகிறோம். குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையிலே இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, வேலையை வலுவை மறந்து உங்களோடு அமர்ந்து ஆட் மேன் அவுட்னு சொல்லுவாங்க, அனைவரும் மகளிர் இங்கு ஆட் மேன் அவுட்டாக ஒரு ஆண் மகனாக இங்கே இருந்து இந்த நிகழ்வை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேருந்து பேசினவங்க எல்லாமே உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசினாங்க. மகளிர் அவர்களுக்கான அதிகாரம், அவர்களுக்கான முன்னேற்றத்தை பற்றி கூட்டியிருக்காங்க. எல்ஐசி அது துவக்கத்திலே இருந்தே பெண்களுக்காக ஒரு சிறப்பு நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே வந்த ஒரு ஆய்வு கட்டுரையிலும் எல்ஐசியின் பங்கு மகளிர் மேம்பாட்டில் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை ஹிந்து நாளிதழில் வெளியிடப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் எல்ஐசி என்றால் கிண்டலாக கேலியாக லேடிஸ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அதில் மகளிர் பங்கு, மகளிரோட ஊழியர்களோட பங்காக இருக்கட்டும், மகளிர் முகவர்களாக பங்காக இருக்கட்டும் அதிக அளவில் இருக்கும். 33% ரிசர்வேஷன் பற்றி இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே 35%, 50% அளவுக்கு பெண் ஊழியர்களும் பெண் முகவர்களும் கொண்ட நிறுவனமாக எல்ஐசி இருந்து கொண்டிருக்கிறது. வெதரோ செம்ம கூலே. இன்னைக்கு நம்ம மூடு தூளே, அது பிரியாணி சுவையே. வீட்டிலேயே நாம செய்யலாமா? வீட்லயே செய்றீங்க, அதுவும் பிரியாணி. எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலாவின் ரெசிபியில் மட்டுமே உள்ளது 14 மசாலாக்களின் சங்கமம். ரைஸ்ல போடுங்க, இப்ப ருசியான பிரியாணி தயாருங்க. அருமையான சாப்பாடு. டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட், 100% நேச்சுரல்.
போறீங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, லிஃப்ட் ப்ளீஸ். எப்பா கவனமா இரு, காவல்துறை பிடிச்சிருவாங்க, இவ்வளவு வேகமா போக கூடாது. நீங்க ஹெல்மெட் போடாம போயிட்டீங்க, அதனால ஃபைன் போட்டு மறுபடியும் உங்களுக்கு கார்ல உட்கார வச்சு அனுப்புறாங்க. மறுபடியும் கார்ல உட்கார? ஆமா, ஒரு லக்ஸரி கார்ல வரீங்க. என்ன கார்? லக்ஸரி. லக்ஸரி கார்? ஆமா, BMW அந்த மாதிரி. BMW ல ஆமா, ஆடி BMW. ரெடி. எக்ஸ்கியூஸ் மீ, லிஃப்ட் ப்ளீஸ். இப்போ ஒரு ஹைவேஸ் ரோட்ல நிக்கிறோம். ஹைவேஸ் ரோட்ல இப்போ நீங்க வந்து லாரி டிரைவரா மாறுறீங்க. ஆல்ரெடி 2 வருஷமா நம்ம ஹைவே ரோட்ல சும்மா தானடா இருந்தோம். லாரி டிரைவரா மாறுறீங்க. நான் லாரி டிரைவரா மாறேன். ஆமா. வண்டி டேய். ஆமா. லாரி ஒரு 10 டயர் இருக்கும், நீங்க தான் ஓட்டுறீங்க. நான் ஓட்டுறேன். ஆமா, நீங்க ஓட்டுறீங்க, வண்டி கிராஸ் ஆகுது. வண்டி கிராஸ் ஆகுது. ப்ளீஸ் எல்லாரும் கண்ணை மூடி கேளுங்க, இவரை பார்க்காதீங்க. ஒரே ஒரு விஷயம், மகிழ்ச்சி என்பது அது மட்டும்தான் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை வெளியே எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருப்போம். அது மனசுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்ம சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், சந்திக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு முக்கியமான இப்போ ஆகா மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கணமும் ஒரு ஆகா மொமெண்ட் தான் நமக்கு. நாம் அதை எப்படி ரசித்து எப்படி அதை நாம் என்ஜாய் பண்ணி வாழுகிறோமோ அதில் தான் அந்த ஆகா மொமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது, அதை வெளியே நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் அதை நாம் கொஞ்சம் இது ஈவன் நெகட்டிவான சம்பவங்கள் கூட, கஷ்டமான தருணங்கள் கூட, அதில் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிகழ்வுகள்லையும் கண்டிப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணத்தோடு நாம் when you look at it, definitely you will find something interesting, something very productive for your future. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஒரு சம்பவங்களாக பார்க்காம நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, நமக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து என்னைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்பிஜி பயன்படுத்தும் போது அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். சமைக்கும் போது பருத்தி ஆடைகளை மட்டும் அணியுங்கள். சமைக்கும் போது கவனச்சிதறல் வேண்டாம். அப்போதுதான் உணவு பர்னர் மீது கொதித்து விழாது. இண்டேன் எப்போதும் உங்கள் குடும்பத்தின் நலனை கவனித்துக் கொள்கிறது. இந்த சிலிண்டர் டெலிவரி பண்ண வரவங்க எப்படி தூக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. யாருமே இந்த சிலிண்டரை இப்படி தூக்கிறாதீங்க. இப்படி தூக்குனீங்கன்னா பேக் பெயின் பிடிச்சிக்கும். அது வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை எல்லாருக்கும். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப வருஷமாக இருக்குது, பட் இப்போது லைட் வெயிட் சிலிண்டர்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து லைட் வெயிட் சிலிண்டர்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இது எத்தனை கேஜி சார்? இது 10 கிலோ கேஸ் உள்ள இருக்கு, 16 கிலோ வெயிட் சிலிண்டர் மொத்தமே. 14 கிலோ, 24 கிலோவா சார்? இப்போ ஆதவன் அவர்கள் சிலிண்டரை ஒரே சுண்டு விரலில் தூக்குவார். ஆமாம், நான் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இப்போ எல்லாரும் ஜோராக ஒரு கை தட்டுங்க. கம்மியாக தான் இருக்குது வெயிட். உனக்கு வெயிட் கம்மியாக கொடுத்துட்டேன், எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன் சார். இருந்தாலும் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 5 கிலோ தக்காளி வாங்குற வெயிட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. எல்பிஜின்னு சொன்னாலே 1 கிலோ கேஸ் எடுத்திங்கன்னா 11,750 கேலரி வந்து கிடைக்கும். அதில் வந்து அந்த கேஸை எரிச்சா அதில் 85% வந்து உடனே வந்து அந்த ஹீட் கிடைச்சிரும். ஆனால் அதே விறகடுப்பு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா 1 கிலோ விறகுக்கு 4,440 கேலரி தான் கிடைக்கும். ஆனால் அது வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அது வந்து ஒரு 15-25% தான் அந்த இது போகும், மீதி ஹீட்டெல்லாம் வேஸ்ட் ஆகும். இந்த பெட்ரோலிய எரிவாயு பற்றி நம்ம ஏன் எல்பிஜின்னு சொல்கிறாங்க? எல்பிஜின்னு சொன்னால் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். எல்பிஜிங்கிறது வந்து
பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேன் அப்படிங்கிற 2 கேஸை எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி அதை வந்து திரவப்படுத்தப்பட்டு, அதாவது லிக்விஃபை பண்ணி தண்ணி மாதிரி ஆக்கி உள்ளுக்குள்ளே சிலிண்டருக்குள்ளே ரொப்புறாங்க. ஸோ கேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தண்ணி பாட்டில் மாதிரி ஒரு கீழ்ப்பகுதியில் தண்ணியாகவும் மேலே வந்து கேஸாகவும் தான் இருக்குது. இதை திரவப்படுத்தணுன்ன போது அதிகமான ப்ரெஷர் கொடுத்து உள்ளே வந்து நம்ம ரொப்பிடுறோம் அந்த கேஸை. இந்த கேஸ் வந்து நீங்கள் வந்து ரெகுலேட்டர் மாட்டி அதை வந்து ப்ரெஷரை குறைக்கும் போது அது கேஸாக மாறி அந்த வாயு வந்து எரிவாயு வந்து நமக்கு பயன்படுது. ஸோ இந்த முக்கியமாக ஏன் இதை சொல்கிறேன்னா, கேஸ் சிலிண்டரை வந்து நம்ம வந்து எப்பவும் வந்து வேர்ட்டிக்கலாக, அதாவது நேராக செங்குத்தாக தான் நிற்க வைக்கணும், படுக்க வைக்கக்கூடாது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் லெவலில் வந்து பள்ளம் இருக்கக்கூடாது. அந்த கேஸ் வந்து லீக் ஆனால் அந்த பள்ளத்தில் போய் நின்றுடும். ஸோ இதை தடுக்கணுன்னா நம்ம வந்து எப்போவுமே நேராக தான் நிறுத்தி வைக்கணும். படுக்க வைக்காதீங்க, இப்படி படுக்க வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். லைஃப் பார்ட்னரை நாம எப்படி சூஸ் பண்ணோம்? dreamalliance.com தான் இப்போ புதுசு. வரன் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனினாலே எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்லாரும் யோசிக்கிறது அந்த கல்யாணம். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் இது ஒரு மஸ்ட் மாதிரி இருக்குங்க. காலேஜில் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நம்மளை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நிறையா கிட்ஸுக்கு ஆக்சுவலி அந்த மென்டாலிட்டியே இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்கன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் அ கொஸ்டின் திங். இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஐ லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு சில விஷயங்கள் பேரண்ட்ஸ்க்கு தனியாக சொல்லணும் அண்ட் கிட்ஸ்க்கு தனியாக சொல்லணும். So I'd like to call Jayashree ma'am from our team and we'll have it as a on and on. So parents ku enna solnom appdin solli nenikkiradha I'd like to have our team Jayashree ma'am to tell it and kids ku enna sollanungiradha na ungalku or just or 3 points. That's nothing big, okay? Just or 3 points you have to keep in mind. Neenga matrimony ku thedamodho illa நீங்கள் பார்க்கும் போது என்னென்ன மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனி நடத்துகிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யூ ஷுட் கீப் திஸ் இன்சைட் யோர் மைண்ட் அப்படிங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா அந்த குடும்பம் என்ன மாதிரியான ஒரு குடும்பம், அந்த சொசைட்டியில் என்ன பேர் வாங்கியிருக்கு, ஸோ உங்கள் தாத்தா பாட்டிலாம் என்ன பேர் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத கட்டி காப்பாற்றணுங்கிற பொறுப்பு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அலையன்ஸ்ன்னு அவங்க பார்க்கும் போது அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கேரியருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பொண்ணோ பையனோ வேணும் அப்படிங்கிறத உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேட்ரிமோனி கம்பெனிக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60 க்ரைட்டீரியாவில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த 50 க்ரைட்டீரியாவை நீங்கள் முதல்ல ஃபேமிலிக்குள்ளே பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசும் போதே பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரியும். அண்டு ஒரு வேளை அவங்க மனசில் வேறு ஏதாவது நினச்சிருந்தாங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்கிறதுக்கான வாய்ப்பு அந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தருவீங்க. ஸோ உங்களுக்கான சங்கடங்களும் அந்த இடத்துல தீரும்னு சொல்லலாம். அண்டு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களை கூட்டிகிட்டு போய் அப்பா அம்மா பார்க்கணுன்னு சொல்லி உங்களை அந்த இடத்துல காமிக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டிடணும்னு சொல்லி நினைக்காதீங்க. யூ ஹாவ் அ லைஃப் டைம் டு டாக். ஸோ ஒரு பொண்ணோ பையனோ டேக் யோர் டைம் அண்ட் மேக் இட் ஸ்லோ. நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டேயோ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் பேரண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம், நிறையா ப்ராப்ளம்ஸ் உருவாகிறதுக்கான காரணம்
அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற நேரத்தில் நீங்கள் மனசு விட்டு ஆப்போசிட் சைடில் பேசாமல் இருக்கிறதுக்கு தான் இருந்தனால தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது. ஒரு வேளை நீங்கள் கல்யாணத்தில் வந்து நகை இத்தனை போடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, இல்லை மண்டபம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே சம்மந்தி வீட்டில் உட்காந்து பேசுங்க. இல்லை உங்களால் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேச முடியல அப்படின்னா ஒரு நடுவரை வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், 2 பக்கமும் பேசுங்க. ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துலையே சால்வ் ஆகிடும். உங்கள் மனசில் இருக்கிறத பேரண்ட்ஸ் சொல்லணும். அண்ட் கிட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதுதான் இருக்கலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் சொன்ன டைலாக தான் நான் எப்பவுமே மனசில் வச்சுருக்கேன். கல்யாணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படல, பூமியில் தான் நிச்சயிக்கப்படுது. அதை டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். டிஎன்சினாலே நம்பிக்கையின் பாரம்பரியம். இன்னொன்று இப்போ விளம்பரம் காலையிலேருந்து உங்கள் மைண்டில் ஏறிட்டே இருக்கும். டிஎன்சினாலே சட்டுன்னு பணம். ஒரே நிறுவனம் நம்ம டிஎன்சி சிட்ஸ் தான். டிஎன்சி சிட் வந்து காந்திபுரம் 11th ஸ்ட்ரீட்டில் தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களோட கிளை பார்த்தோம்னா 36 பிரான்ச் எங்களோட ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு கோயம்புத்தூர் பிரான்ச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து பட்டுவாடா பண்ணியிருக்கோம். அது என்னென்னா எங்களோட பொறுத்த வரைக்கும் 7 நாளில் எங்களோட பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்கள் அனைவரும் எங்கள் கோவை கிளைக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. KVB D-Lite ஆப் நம்ம பேங்கிங்க ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. இப்ப டெபாசிட்ஸோட TDS வேவர் பண்றதுக்கான ஃபார்ம் 15G 15H எல்லாம் D-Lite ஆப்லயே சப்மிட் பண்ணிடலாம். அப்ப இனிமே பேங்க் போக வேண்டியது இல்ல. அது மட்டும் இல்லாம KVB ஓட டபுள் டிலைட் டெபாசிட் ஸ்கீம் மூலமா நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஆட் அமௌண்ட் டெபாசிட் பண்ணா just 5 to 10 years ஆப்ஷன்ல ஒரு ரவுண்ட் ஃபிகர் மெச்சூரிட்டியா பெறலாம். கூடவே ஃப்ரீ குரூப் இன்சூரன்ஸ் வேற. கரூர் வைசா பேங்க், ஸ்மார்ட் வே டு பேங்க். கொங்கு நாட்டு ராணி அறுசுவை ராணி, the first place goes to மதுமதி. And the crown குமுதம் ஸ்நேகிதி 2022 ஆஹா கொண்டாட்டம். கொங்கு நாட்டு அறுசுவை ராணி. Somalia, Angola, Tanzania, Uganda, Cambodia, Mongolia, Malaysia, Croatia, Eurasia, Colombia, Bolivia, Guyana, Aruba, Romania, Albania, Somalia. And the winner is
ஆர்ஜே யஷ்வந்தி. ஆர்ஜே யஷ்வந்தி குமுதம் ஸ்நேகிதி 2022 ஆர்ஜே சிவானுடன் முதல் பரிசு. சிங்கிங் காம்படிஷன்ல யார் யார் பிரைஸ் வின்னர்ஸ் அப்படிங்கறத டைரக்டா நம்ம சொல்றோம். And we go for the first place. Vishali. The first prize goes to Vishali. 3, 2, 1 மக்களே வலது கை தட்டலுடன் that is Vishali. Vishali. முதல் பரிசு குமுதம் ஸ்நேகிதி ஆஹா கொண்டாட்டத்தின் ரங்கோலி காம்படிஷன் முதல் பரிசை வெல்பவள் காண and it is ஸ்ரீவித்யா. She is going to get crowned. வாங்க ஸ்ரீவித்யா. முதல் பரிசு ஸ்ரீவித்யா. Give a big round of applause for the gorgeous lady. குமுதம் ஸ்நேகிதி ஆஹா கொண்டாட்டம் முதல் பரிசு fashion walk for Surya. ஆஹா கொண்டாட்டம் 2022 நடப்பதற்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு டைட்டில் பார்ட்னர் ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்டு ஃபேவரட் ஜுவல்லரி, கோ பார்ட்னர் எவரெஸ்ட் மசாலா அண்ட் LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, LPG சேஃப்டி பார்ட்னர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அசோசியேட் ஸ்பான்சர் DNC Chits. Trust is our tradition. Dream Alliance Matrimony, Integrated Child Development Services, Karur Vaishya Bank, Textile Partner, Pothys Alayam of Silks, Gift Partner, Ponmani Industries, Innovator Quality, TV Media Partner, Colors Tamil, FM Radio Partner, Radio City 91.1, Kitchen Bonding Partner, Vijay Lakshmi, VL Appliances India Private Limited, Food Partner, A2B, Refreshment Partner, Wag Bagri Tea, and Parley Smooth. Thank you all.